ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு சுவையில் ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூலாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன். 1/2 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அதிலிருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நம்ம அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி சேர்த்தாலே நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி இந்த மசாலா சிக்கன் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமிங்கில் நாம் ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை நச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நச்சுலாம் வைக்க வேணாம். நம்ம உடனே சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது அப்படியே சிம்மில் வச்சு நல்லா இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியை சுருள கிண்டி இறக்கணுன்னா செம சூப்பரான டேஸ்ட்டில் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நாம் மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையான சூப்பரான சுவையில் நம்மளோட பெப்பர் சிக்கன் நம்ம இருக்கிற மசாலாவே வச்சு ரொம்ப அருமையாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபிஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.